ஃபேஷியல் எக்ஸசைஸ் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் க்ளோயிங்க்கும் பரு வராமல் இருக்கவும், ஃபேஸில் வந்து கருவளையம் மங்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த எக்ஸசைஸோடு சேர்த்து நைட் வந்து தூக்கமின்மை இருந்தால் தூங்கிறது, அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டயட்டு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதும் முக்கியம். ஸோ இன்றைக்கி ஃபேஷியல் க்ளோவிங்கான எக்ஸசைசஸை பற்றி சொல்லிவிட்டு அந்த எக்ஸசைஸ் சொல்லியும் கொடுத்துட்டு அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், எப்படி முகத்தை வந்து பளபளனோ முகத்தை வந்து ஒரு அட்ராக்டிவாவோ டெட் ஸ்கின்லாம் வந்து வெளியேற மாதிரியும் புதுசாக ஸ்கின் ரீஜெனரேட் ஆகிற மாதிரியும் பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கிற மாதிரியும் இதெல்லாம் வந்து எப்படி பண்ண முடியுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போது எல்லா இடத்துலையும் மசில் இருக்குது, எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ரத்தம் ஓடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ நீங்கள் ஒரு 6 பேக் வைக்கணும்னு யாரும் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது எக்ஸசைஸில் நடக்குது இல்லை. ஒருத்தவங்க வயிறு குறைக்கணும்னு நினைக்கிறாங்க, அது எக்ஸசைஸில் நடக்குது இல்லைங்க. அப்புறம் ஃபிட்டாக வரணும், இல்லைன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வரணும்னு நினைக்கிறாங்க, அதுவும் நடக்குது இல்லை. அதே மாதிரி தாங்க ஃபேஸும் மசில்ஸ்னால் உருவானது தான். ஃபேஸ்னால் என்னமோன்னு நினச்சிக்கூடாது. இங்கே எப்படி உடம்புல வந்து ஃபிட்டாக இருக்கணும், இல்லை நல்லா ஒரு செஸ் வந்து ஒரு மென்னுக்கு வந்து நல்லா ஃபார்ம் ஆகணும், இல்லை மென்னுக்கு வந்து ஒரு 6 பேக் வரணும், இல்லை ஃபீமேலுக்கு வந்து ஃப்ளாட் அப்டாமன் வேணும், இந்த மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்கல்ல. நினைக்கிறது ஒன்லி த்ரூ எக்ஸசைஸில் தானே முடியுது, அது நடக்குது. ஆனால் ஃபேஸில் மட்டும் அப்படி ஒரு மசிலே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஃபேஸில் மட்டும் எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் பண்ணால் தான் நல்லது, இல்லை உணவில் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஃபேஸுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்கிறதே நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. ஃபேஸும் மசில்ஸ்னால தாங்க உருவாகுது. ஃபேஸ்லேயும் பிளட் சப்ளை இருக்குது, ஃபேஸில் நரம்பு இருக்குது. இப்படி ஃபேஷியல் நர்வ்னு ஒன்று வருது, அது 5 பிரியுது: பக்கல், டெம்போரல், ஆக்சிபிட்டல், அந்த மாதிரி எல்லாம். ஸோ ஜைகோமேட்டிக் அந்த மாதிரி எல்லாம். ஸோ அது பிரிஞ்சு இங்கே இருக்கிற மசில்ஸ்க்கு சப்ளை பண்ணுது. ஃபேஸ்லேயும் எப்படி இது பெக்டோரல்னு சொல்கிறோம், பைசப்ஸ் சொல்கிறோம், ட்ரைசப்ஸ் சொல்கிறோம், டெல்டாய்ட் சொல்கிறோமோ அந்த மாதிரி இங்கேயும் மசில்ஸ் இருக்குங்க. இதுக்கு பேர் ஃப்ரான்டாலிஸ்ங்கிற மசில். இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் கொருகேட்டர் சூப்பர்சிலிங்கிற மசில். இது ஆர்பிகுலரி ஆக்குலைங்கிற மசில். நேசாலிஸ்ங்கிற மசில், ரைசோடியஸ்ங்கிற மசில், ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ் அப்பர், ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ் லோவர், மென்டாலிஸ். இதெல்லாம் முக்கியமான மசில்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மசில்ஸுக்குன்னு எக்ஸசைஸ் சொல்லித்தரப்போ, இதோடு சேர்த்து ஐக்குன்னு எக்ஸசைஸ் சொல்லித்தரப்போ நல்லாவே நிறையா விதத்தில் ஹெல்ப் பண்ணுது. நாட் ஓன்லி ஃபேஸ் க்ளோவிங், ஸ்கின்னு ஃபேஸில் இருக்கிற ட்ரபுள் இல்லாமல் 2 பக்கம் ஈவனாக இருக்கிற மாதிரி, அப்புறம் கண்ணுக்கான எக்ஸசைஸ் பண்ணுறப்போ கண்ணோட பவர்லாம் நல்லா குறையிறதுக்கும், மைனஸில் இருந்தால் நல்லாவே குறையிறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து ஐ வந்து நல்லா வேலை செய்கிறதுக்கும், பார்வை நல்லா இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. ஸோ அப்படி என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு சொன்னால், எக்ஸசைஸ் முழுசாக சொன்னால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சமாக சொல்கிறேன். இப்போ ஃப்ரான்டாலிஸ்ங்கிற இந்த மசிலோட வேலை என்னென்னா, நெத்தி மேலே சுளிக்கிறது. இது மாதிரி ஜென்டிலாக, ரொம்ப ஓவராக டைட்டாக பண்ணக்கூடாது. ஜென்டிலாக கொஞ்சமாக பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 லூஸாக விட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 7 தடவை இங்கே எல்லாமே ஜென்டிலாக 7 தடவை. மேலே தூக்கி 10, கீழே ரிலாக்ஸ் 10. அது மாதிரி கொருகேட்டர் சூப்பர்சிலி, அதுக்கு இந்த மாதிரி நெத்தியை சுருக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. அந்த மாதிரி கொருகேட்டர் சூப்பர்சிலிக்கும் 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி வருதுங்களா. இப்போ ஆர்பிகுலரிஸ் ஆக்குலை அப்பர், ஆர்பிகுலரிஸ் ஆக்குலை லோவர். அதுக்கு ஜென்டிலாக இப்படி க்ளோஸ் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலீஸ் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 திரும்ப 1 2 3 திரும்ப ரிலீஸ் 1 2 3 4 5 6 7 8 9 திரும்ப ரிலீஸ் 1 2 3 4 5 6 7 8 9. இந்த மாதிரி இப்போ இதுக்கு செஞ்ச மாதிரி ஆர்பிகுலரிஸ் ஆக்குலைக்கான எக்ஸசைஸ். அடுத்த ஐக்கான எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தா நிறைய இருக்குது. இப்போ ஒன்று சொல்லித்தரேன்.
மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 7 தடவை நான் 3 தடவை செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். இதே மாதிரியே எல்லா மசிலுக்கும் எக்ஸசைஸ் இருக்குங்க. ஈவன் சுவிங்கம் கூட ஒரு எக்ஸசைஸு. அப்படி லாங்காக சொல்கிறது ஊ இம் ஓம் இதெல்லாமே ஒரு எக்ஸசைஸு. அதுக்கும் ஃபேஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஒரு ஓம் மட்டும் சொல்லி காட்டுறேன். ஓ அந்த ஓ 2/3யும் இம் 1/3 வரணும். இதெல்லாம் ப்ரீத்திங் அண்ட் ஃபேஸ் அண்ட் ஸ்பீச் எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபேஸ் எக்ஸசைஸோடு நிறுத்தாமல் இந்த சர்வைக்கலில் ஸ்டெனோக்ளைடோமாஸ்டர் ட்ரெப்பீசியஸ் சர்வைக்கல் எக்ஸசைஸும் ஆட் பண்ணி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம உடம்புல இருக்க கழிவெல்லாம் வெளியேற்றுது, ரெசிடுவல் வால்யூம் வெளியேற்றுது, எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் ப்ராப்பராக கொடுக்குது. இதையெல்லாம் கலந்து பண்ணுனா கண்டிப்பாக மூஞ்சி பளபளன்னு இருக்கும். இதை தவிர கண்டிப்பாக உணவுங்கிறது முக்கியம். பழங்கள் காய்கறிகள் கேரட்டு பீட்ரூட் ஜூஸ் கூட குடிங்க. அதுக்கப்புறம் வெள்ளரி பிஞ்சு, அதுக்கப்புறம் இது ஆரஞ்சு, சாத்துக்குடி, பெரிய நெல்லிக்காய், இந்தியன் கூஸ்பெரி, ஆம்லா, இன்னும் நிறையா பப்பாளி, பப்பாயா, இது மாதிரி பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். அசைவம் சாப்பிட்றவங்க மீன், அதில் கூட ஒமேகா 3 நல்லா ஸ்கின்னுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீடு சைவமாக இருந்தால் அது கொஞ்சம் எடுத்துக்கணும். இதை தவிர நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டு 9 மணிக்காச்சும் படுத்துட்டு காலையில் 5 மணி 6 மணி 7 மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். நைட்டு செல்ஃபோன் அதிகமாக பார்க்காம படுத்துருக்கிறது. இப்போ நான்லாம் கொஞ்சம் நைட் தூங்க லேட் ஆகும், அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நானுமே வந்துட்டுருக்கேன் அந்த வே. ஸோ அதனால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கணும். இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, மனநிலையை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தில் ஒரு அன்பையும் பொறுமை, நிதானம், அப்புறம் நல்ல மகிழ்ச்சி இதை உள்ளே வச்சுக்கணும். கோபங்கிறது, மன அழுத்தம், டிப்ரெஷன், சோகம், ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வெளியில் வரக்கூடாது. சரிங்களா? ரொம்ப ஜெனரஸுங்க. இருக்கிறதுலையே ஜெனரஸ்னால் பெருந்தன்மை, தாராளம். அந்த கேரக்டர் கஞ்சத்தனத்துக்கு நேர் ஆப்போசிட். அந்த கேரக்டர் உங்களை ரொம்பவுமே நல்லா அழகாக காட்டிடும். அந்த கேரக்டர் கண்டிப்பாக உங்களை பணக்காரராக மாற்றும், அழகாக மாற்றும், நல்லா சக்ஸஸ் ஆக வைக்கும். இந்த மாதிரி பல விதங்களில் ஃபேஸை நம்ம க்ளோ பண்ண வைக்கலாம். இன்னும் நான் நிறைய சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.